ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதிரடியாக ஒரு அப்டேட். எல்லாருக்குமே நம்ம எல்லாருமே ஆசையாக எதிர்பார்த்த பொம்மை டாஸ்க் தான் இந்த வார வீக்லி டாஸ்க். ஸோ பொம்மை டாஸ்க் வரும்போதெல்லாம் உங்களுக்கு யாருமே நம்ம மறந்துருக்க மாட்டோம். சீசன் 6ல் அந்த பொம்மையை பிடிச்சி தள்ளி விட்டு அதுக்கு கமல் சார் ஒரு குறும்படம் போட்டு ஷெரின் எல்லாம் ஆஸ்கார் நாயகின்னு அவார்டு வாங்கி அப்படி ஒரு செம்மையான ஒரு சீன் நடந்துச்சு. அசீம் சொல்லியிருப்பாரு தனலக்ஷ்மி பிடிச்சி தள்ளி விட்டாங்கன்னு. ஸோ அந்த வீக் தனலக்ஷ்மியோட கிராஃப் செம்மையாக ஏறிச்சு. அசீமுக்கு ரொம்ப நெகட்டிவ் ஒரு பேர் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அதை அவர் எப்படியோ அடித்து உடச்சி வெளியில் வந்துட்டார். ஸோ அந்த பொம்மை டாஸ்க் தான் இந்த வீக் நடக்க போகுது. ஒருவேளை பொம்மை செய்கிற மாதிரி டாஸ்க்காக கொடுக்க போகிறாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியாது. பட் அந்த பொம்மை டாஸ்க் அது எவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி டாஸ்க் தான் இங்கே கொடுக்க போகிறாங்க. பட் இங்கே கொடுத்தாலும் இந்த டீமில் எல்லாருமே ஞானிகள் தான். நீ எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி தான். யாருமே அடித்து உடச்சி பிடிச்சி தள்ளி விளையாடுற மாதிரி யாரும் பண்ணுறதில்ல. லாஸ்ட் சீசனில் அந்த ஆக்சிஜன் மாஸ்க் அந்த டாஸ்க்குக்கு பிரதீப் ஆண்டனியும் இவங்களும் நல்லா பிடிச்சி தள்ளி விளையாண்டுருப்பாங்க. பார்ப்போம். இந்த சீசனில் ஒரே ஒரு வாட்டி தான் அப்படி கில்லர் காயின் டாஸ்க் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கும் விஜய் சேதுபதி சார் கண்டிச்சிட்டாரு. ஸோ ஏன் போய் விழுந்தீங்க கேர்ள்ஸ் மேலே அப்படின்னு. அதனால் இந்த டாஸ்கில் எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடுவாங்களா, இல்லை டாஸ்கில் இறங்கி அடித்து மறந்து போய் விளையாடுவாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்லுங்கள், பொம்மை டாஸ்க் வச்சா நடிக்காமல் யாரெல்லாம் சூப்பராக இறங்கி விளையாடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் அந்த கண்டஸ்டன்ஸ் பேரை கமெண்ட் பண்ணுங்கள். நானும் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.